அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங் செஷன் காலைல ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல் ஆஃப்ல இருந்துச்சு. நான் பிஃபோர் வீடியோலயே சண்டேவே அப்டேட் பண்ணேன். மார்க்கெட் இறங்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் பார்த்தோன்னா ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு குடுத்துருக்கு மார்க்கெட்டு. ஸோ நல்ல ஒரு இறக்கத்த குடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் நான் மார்னிங் பார்க்கும்போது ஒரு 430 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல இறக்கத்துல இருந்துச்சு. அகைன் பார்த்தோன்னா நல்ல ஒரு சப்போர்ட் குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பையிங் சப்போர்ட்டு. ஸோ அதனால தான் மார்க்கெட்டுக்கு வந்து எண்ட் ஆஃப் டே ஒரு 207 பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி 50. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 307 பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா, ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. காலைல பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 600 to 900 கிட்ட வரையும் போச்சு. அகைன் ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் குடுத்துச்சு. அதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோ செக்டாரும் இன்னைக்கு இறக்கத்த தான் குடுத்துருக்கு. இன்னைக்கு ஆட்டோ செக்டார் மட்டுமே ஒரு 556 பாயிண்ட் இறக்கத்த குடுத்துருக்கு. ஒரு 2.09% இறக்கத்த குடுத்துருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி பங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 623 பாயிண்ட் இறக்கத்த குடுத்துருக்கு. இன்னைக்கு மட்டுமே ஒரு 1.25% இறக்கத்த குடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி ஐடிஎம் அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 360 பாயிண்ட் இறக்கத்த குடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1.16%. ஸோ லாஸ்ட் வீக்லேருந்தே கொஞ்சம் அப்படியே டவுனாக தான் இருந்துச்சு. இன்னைக்கும் இறக்கத்த கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்தராக என்ன பண்ணியிருக்காங்க, என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு பையிங் பண்ணியிருக்காங்களா, செல்லிங் பண்ண செக் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1983 கோடி மட்டும் தான் விற்றுருக்காங்க. ஸோ பட் டிஐஸ் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு பாயிண்டாச்சும் க்ளோஸ் ஆச்சு. ஆல்ரெடி ஒரு 400 பாயிண்ட்லேருந்து 50% வந்து கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மட்டும் 2432 கோடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போட்டிருக்காங்க. ஸோ இதில் நிறைய இன்வெஸ்டரும் உள்ள இருப்பாங்க. அதனால தான் மார்க்கெட் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் ஒரு நல்ல லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப சொல்லி கிடையாது பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, நான் ரொம்ப அடி வாங்கணும்னு நினச்சேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆவரேஜ் செல் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சிகரெட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரிவடைஞ்சிருக்கு. ஸோ சிகரெட்டோட ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணதுனால ரொம்ப சரிவடைஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வரி ஏற்றதுனால சிகரெட் விலையில பார்த்தோன்னா 2 கம்பெனி பயங்கரமா அடி வாங்கும். ஒன்று ஐடிசி, இன்னொன்று பார்த்தோன்னா காட்ரே ஃபிலிப்ஸ். ஸோ 2 பங்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற பங்கு தான். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா விற்க வந்த டைம்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வரி வந்து இறங்குச்சுன்னா வாங்குற டைம் தான். மிஸ் பண்ணாமல் நம்ம டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. நல்ல ஒரு இறக்கத்தை கொடுக்கும்போது நம்ம உள்ளே போயிட்டு வாங்க மட்டும் தான் பார்க்கணும். அவசரப்பட வேண்டாம். ஸோ ஐடிசியும் காட்ரே ஃபிலிப்ஸும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. உங்கள் வாட்ஸ்அப்லேயும் போட்டு வச்சுக்கோங்க. கம்பல்சரி இந்த 2 பங்கு இறங்கும்போது கம்பல்சரி அப்டேட் வீடியோ கொடுக்குறேன். ஸோ நீங்களும் வாட்ச் பண்ணீங்கன்னா நல்ல லெவல் வரும்போது தாராளமாக உள்ள போய் பை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, டாடா சன்ஸோட ஐபிஓ வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பு வர்றதுனால ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் வாய்ப்பு வந்துச்சுன்னா கம்பல்சரி உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா உள்ளே போய் நம்ம வாங்க பார்க்கலாம். ஸோ அதனால் என்னென்ன பங்குகள் ஏற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டாடா கெமிக்கல்ஸ் நல்ல லெவல் ஏறி இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற பங்குல கெமிக்கலும் ஒன்று. கெமிக்கல் பங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் பங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பங்குகள் 12% வரை ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது நம்ம கம்பல்சரி உள்ள போகலாம். ஒரு பீக் ஏற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு 6 கிட்ட பார்த்தோம். நல்ல லெவலில் கரெக்ஷன் வந்துச்சு. மிஸ் பண்ணியிருந்த நண்பர்கள் எல்லாமே அடுத்த வாய்ப்பு வர வரை வெயிட் பண்ணுங்க. வாங்கியிருந்த நண்பர்கள் நல்லது. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்திருக்கும். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பொறுமையாக ஒரு நல்ல நல்ல பங்குல சூஸ் பண்ணணும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நீங்கள் வாங்கியிருந்த பங்குகள் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்து இருக்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, டிமார்ட்டோட நியூஸ் தான். ஸோ டிமார்ட்டும் பார்த்தீங்கன்னா, எம்கோ குளோபல்னு ஒரு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பங்கு வந்து இன்னும் சரிவாகும். ஸோ அதனால வந்து 16% கிட்ட ஒரு வீழ்ச்சி வந்து ஏற்பட வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இறங்கட்டும். இறங்கினா தான் நம்மளுக்கு வாய்ப்பு. ஸோ நல்ல லெவல் இறங்கிச்சுன்னா கம்பல்சரி நம்ம உள்ள போகலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு எதுவுமே பீக்ல வாங்காதீங்க. நல்ல கரெக்ஷன் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணவே கூடாது. நல்ல லெவல் வரும்போது நம்ம பங்குல சூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒரு புத்திசாலித்தனம். ஸோ பங்குகள் விழும்போது நம்ம உள்ள போகிறது தான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அதான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கம்பல்சரி மார்க்கெட் இறங்கும்போது நம்ம உள்ள போகலாம். ஸோ இந்த பங்குலாம் இறங்கட்டும். நல்ல லெவலில் வந்துச்சுன்னா நம்ம கம்பல்சரி கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் உள்ள போக வேண்டாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பங்கு மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். டாடா கெமிக்கல் இன்னைக்கு மட்டும் ஒரு 4% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நல்ல லெவலில் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 600 கீழே பிரேக் ஆச்சு. ஸோ அந்த லெவலில் பிடிச்சிருந்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டு. ஸோ இந்த மாதிரி லெவலில் தான் நம்ம பங்குகள் பிடிக்கணும். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் பங்குகள் ஏற வாய்ப்பு அதிகம். ஸோ நல்ல லெவல் வரும்போது மிஸ் பண்ணாமல் பங்குல சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் பார்த்துடலாம். நம்ம கொடுத்த பங்குகள் ஒன்று கூட மிஸ் ஆகல. எல்லாமே நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு பங்குல சூஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் கொடுக்குற அப்டேட்டை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணாலே போதும். கம்பல்சரி உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இன்னைக்கு ஃபர்தராக நம்ம இன்னைக்கு டேட்டாக்குள்ளே நல்ல நல்ல பங்குகள் மட்டும் அப்டேட் உள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு பங்கு பார்த்தா ஜியோ ஃபினான்ஸ் தான். ஸோ இன்னைக்கு ஒரு 237 க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல லெவலில் கரெக்ஷன் இருந்துச்சு. ஸோ அகைன் ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடுத்தக்கிட்ட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 223 ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஒரு 15 ரூபா தான் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெவலில் வாங்க நினைக்கிறோம். தாராளமாக வாங்குங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் தான். ஸோ இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. பட் ஆனால் பையிங் ப்ரெஷர் ரொம்ப இருக்கனால இன்னைக்கு ஒரு நியூட்ரல் ட்ரேட் தான் முடிஞ்சிருக்கு.
நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஒரு ரூ. 387 கிட்ட வந்துச்சு. நான் ஒரு சில பங்குல பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ வாங்காத நண்பர்கள் வெயிட் பண்ணி வாங்குங்க. அடுத்த லெவல் கரெக்ஷன் வந்துச்சுன்னா கம்பல்சரி வாங்கலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஸோ இந்த புவர் பதற்றம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ எப்போ முடியும் அப்படின்னு தெரியல. ஸோ ரொம்ப அதிகமாச்சுன்னா கம்பல்சரி இந்த மோட்டார் செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இறங்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆட்டோமொபைல் செக்டர் எல்லாமே இறங்க ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ பொறுமையாக நம்மளுக்கு வாய்ப்பு வரும்போது மட்டும் உள்ளே போகலாம். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க, அவசரப்படாதீங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா யுனைடெட் ஸ்பிரிட். ஸோ இது ஆல்கஹால் பங்கு நல்ல கரெக்ஷன்ல இருந்து திருப்பி அகைன் உள்ள பீக் போயிட்டு திருப்பி ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. 1230 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கம்பல்சரி நல்ல லெவல் மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்சில் போட்டுருங்க. ஸோ நல்ல லெவலில் கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி பொங்கல் வரும்போது நம்ம பிடிச்சா மட்டும்தான் நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதையும் வாட்சில் போட்டுங்க. நான் கொடுக்குற பங்கு கம்பல்சரி தெளிவான அப்டேட் தான் கொடுக்குறேன். ஸோ இன்க்ரீஸ் ஆக நல்ல வாய்ப்பு அதிகம். ஸோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அடுத்த கட்ட முடிவு வரும்போது கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தா ஈச்சர் மோட்டார். எனக்கு அவுட்டர் செக்டர் எல்லாமே கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்துருந்தது. இன்னைக்கு ஈச்சர் மோட்டார் 7,050 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு சில கரப்ஷன் கீழே வந்துச்சு. ஸோ அந்த இது ஹையில் இருக்குன்னா நம்ம பிடிக்க முடியல. ஸோ அதனால் வெயிட் பண்ணேன். அகைன் ஒரு நல்ல கரெக்ஷன் வரும்னு சொல்லிட்டு அகைன் பார்த்தோன்னா ஒரு பீக் போயிட்டு திருப்பி ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. அடுத்த கட்ட கரெக்ஷன் ஒரு சப்போர்ட் வந்துச்சுன்னா ஒரு 6500 கீழே பிரேக் ஆச்சுன்னா நம்ம உள்ளே போகலாம். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணி தான் நம்மளுக்கு நல்லது. ஸோ எனக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா ஸ்பினோஸ் கேபிள் தான். ஸ்பினோஸ் கேபிள் பார்த்தீங்கன்னா 840 க்ளோஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் நல்ல ஒரு சரிவில் வந்து அகைன் பார்த்தா ஒரு பீக்கில் போயிட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்து அகைன் பார்த்தா ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இப்போ நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அகைன் ஒரு கரெக்ஷன் வரட்டும். நம்மளோட சப்போர்ட் கீழே தான். ஸோ இந்த சப்போர்ட் நம்ம பிடிக்கக்கூடாது. இது பீக்கில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சுன்னா உள்ளே போகலாம். அது வரையும் பொறுமையாக இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் தான். ஆட்டோமொபைல் செக்டரில் ஹுண்டாயும் நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணேன். ஸோ நல்ல கரெக்ஷனில் இருக்க அப்போ பிடிக்க சொல்லி ரொம்ப டிஃப்ரென்ஸாக இல்லை. ஜஸ்ட் ஒரு 50 ரூபா தான் டிஃப்ரெண்ட் ஏறி இருக்குது. ஸோ அகைன் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு கம்பல்சரி உள்ளே போங்க. ஐபிஓ ப்ரைஸை பிரேக் பண்ணி கீழே போயிட்டு இருக்கு. வாட்ச் பண்ணி இந்த நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்ல லெவலில் வந்திருக்கு. அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1541 ரூபா. ஸோ அந்த லெவல் வந்துச்சுன்னா கம்பல்சரி நல்ல பையிங் போகலாம். அது வரையும் அவசரப்படாமல் வெயிட் பண்ணி பொறுமையாக உள்ளே போங்க. இந்த லெவலையும் ஆவரேஜ் பண்ணிக்கங்க. ஆவரேஜ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா மாருதி தான். ஸோ மாருதி நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நல்ல அப் ட்ரெண்ட் வந்து சரியான கரெக்ஷன் கொடுத்துச்சு. ஒரு 12,200 கிட்ட வந்துச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா பீக்கில் போயிட்டு அகைன் நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. அகைன் கரெக்ஷன் ஆச்சுன்னா உள்ளே போகலாம். அது வரையும் இந்த மாதிரி பெரிய பங்குலாம் பிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஸோ நல்ல லெவல் கரெக்ஷன் கொடுக்கட்டும். அது வரையும் வெயிட் பண்ணிட்டு நம்ம உள்ளே போகலாம். தப்பே கிடையாது. ஸோ அடுத்த கட்ட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு 10,500 கிட்ட வந்துச்சுன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டு. ஸோ அந்த லெவல் வரும்போது நம்ம வெயிட் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் பீக்காக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த லெவல் சப்போர்ட் வந்தாலும் நம்ம உள்ள கன்சிடர் பண்ணுற லெவல் தான். ஸோ மினிமம் குவான்டிட்டியாச்சும் ஒரு 10 குவான்டிட்டியாச்சும் பை பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஸ். ஸோ இதுவும் நல்ல ஒரு கரெக்ஷன்லேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் போயிட்டு அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. 296 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த லெவலே வாங்குற லெவல் தான். ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஜஸ்ட் பார்த்தா ஒரு 20 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ண நினைக்கும் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. அவசரப்பட்டு பீக்கில் வாங்காதீங்க. இந்த லெவல்லாம் பீக்கு. ஸோ நல்ல லெவல் தான் இருக்குது. ஸோ இந்த லெவலில் ஆவரேஜ் பண்ணுறவங்க ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. வாட்சஸில் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கம்பல்சரி வந்துட்டே தான் இருக்குது மார்க்கெட்டில். அதை கரெக்டாக பிடிச்சாலே போதும் நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா கல்ஃபோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்ஃபோட அமௌண்ட்டும் பார்த்தா ரொம்ப லோவில் தான் இருக்குது. 891 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஆயில் செக்டர் கல்ஃபில். ஸோ வெயிட் பண்ணி பார்த்து உள்ள போங்க.
ஸோ இந்த வீடியோவில் இப்போ ஒரு ஒரு சில ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா வாய்ஸ் வரலை. ஸோ எல்லாருக்குமே நான் உங்களுக்கு ஒரு சாரி சொல்லிடுறேன். ஸோ என்ன விஷயம்னா, நான் போட்டிருக்க எல்லாவோடைய பங்குகளையும் பொறுமையாக பாருங்கள். நல்ல லெவலில்